டேய் பொறுமுக்கு மாஸ்டர் ஏன்டா ஃபுல்லா ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுற கொஞ்சமாவது வெஜிடபிள்ஸ் சாப்பிடேன்டா. உங்க அக்கா கல்லுமா இருக்குடா தள்ளவே முடியல. அவள் தான் கான்ஸ்டிபேஷன் வந்து கக்கூஸ்ல கதற போற. டேய் சீரியஸா பேசுறதுக்கு சிச்சின் இருக்க. டேய் நான் எழுதி இருக்கேன்டா. ஏன்டா வேற நான் எதுக்கு இருக்கேனே தெரியலடா. நான் வாழ்றதே வேஸ்ட்டா. ஏன்டா இவ்வளவு நெகட்டிவா பேசுற? நம்மள அப்டமன் கேங். உனக்கு என்னப்பா கக்காவை பாத்துக்கிற ஒரு புனிதமான வேலை இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஆனா என்ன பாரு யூஸ்லெஸ் ஃபெல்லோ. டேய் நீ ஒரு யூஸ்ஃபுல்லான ஆர்கன் தான்டா. அப்படியே அப்ப நான் எதுக்கு யூஸ் ஆகுறேன்னு சொல்லு. நீ ஐயோ இன்னும் யாரும் கண்டுபிடிக்கலடா. பாத்தியா இதுலயே தெரியல நான் ஒரு வேஸ்ட். எனக்கு ஜாபும் இல்ல டேலண்டும் இல்ல. டேய் ஜாப் இல்லனா சந்தோஷமா இருக்கணும்டா. உனக்கு என்னப்பா வாரத்துல 3 நாள் பேதி 3 வேளை சுட சுட கக்கா வாட்டர் எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி ஹெல்த்தியா இருக்கேன். ஆனா என்ன பாரு உனக்கு என்ன கக்கா வேணுமா நான் தரேன்டா. தேங்க்ஸ்டா. டா இந்த கக்காவை சாப்பிட்டு ஹெல்த்தியா இரு. எனக்கு இது வேணும் அந்த பாதாம் சீட்ஸ்ல இருக்கல அந்த கக்கா குர்ரா ப்ளீஸ்ரா. ஏன் இவன் ஸ்பெசிஃபிக்கா அதை கேக்குறான்? இரா தர மாட்னடி மவனே. நோ நோ நோ. வாடி வாடி வாடி. ஐயோ மாட்டிக்கிச்சுடா. ஐயோ டேய் நீ என்னடா வீங்கினே போற? இதுக்கு பேர் தான் அப்பெண்டிசிட்டிஸ். அப்பெண்டிசிட்டிஸா? ஐயோ இவனுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னு தெரியும். இவன் ஸ்டூல் ஹார்டா இருக்குன்னு தெரியும். இங்க வந்தா மாட்டிக்கணும் தெரியும்டா. திஸ் இஸ் ஆல் மை மாஸ்டர் பிளான். ஐயோ டேய் மாஸ்டர் பாவம்டா. இது சர்ஜரி பண்ண 50 இருந்து 1 லட்சம் ரூபாய் ஆகும்டா. இவன் கிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் கூட இல்லடா. ஐயோ அப்படியே உத்தம இவன். அந்த பீஸ் சாப்பிட தெரியல. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் தண்ணி குடிக்காம நம்மள எவ்வளவு கஷ்டப்படுத்தலாம். அதுக்கு ரிவெஞ்ச்டா இது. சாவட்டும். அப்படி எல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீ எல்லாம் ஒரு ஆளே இல்லடா. 2 நாள்ல சர்ஜரி பண்ணாங்கன்னா 1 லட்சம் ரூபாய்க்குள்ள முடிஞ்சிரும். அப்படி இல்லனா மனித வெட்டி கொண்டாய் வெடிச்சிருவேன். அப்புறமா அப்டமன் ஃபுல்லா இன்ஃபெக்ஷன் ஆயினா 2ல இருந்து 3 லட்சம் ரூபாய் ஆயிடும். ஐயோ டேய் அப்படிலாம் பண்றதடி. அந்த பயம் இருக்கணும்டா. நான் யாருன்னு காட்டுறேன். டேய் மாஸ்டர் நாயே கொஞ்சமாவது வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிருந்தா அப்படி நடந்துருக்குமாடா?